விட்டாதரா, வேலோடு வா, நான் தமிழோடு வாரேன். விளையாடி பார்ப்போமடா, திருச்செந்தூரிலே விளையாடி பார்ப்போம். வேல் வேல் வீரவேல், வேல் வேல் வெற்றிவேல். முருக பெருமானுக்கு, முருக பெருமானுக்கு, திருமுருக பெருமானுக்கு. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா. டேய், முறவாசல் செஞ்சு பிழப்பு நடத்துறான். முறவாசல் செஞ்சு டேய், இங்க அரசியல், இங்க வார் அரசியல், அரசியல் விடுதலை, அரசியல் விடுதலை என்று வந்தவன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன், அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான். பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான். பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூஷன். தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்கிற வரலாற்று உண்மையை ஏற்க மறுத்த கன்னடர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். தமிழை இழிவுபடுத்தி பேசினார்கள். ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை. கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது, கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு, இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டியது. இந்த நிலத்தில் இரண்டே பேர்தான் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வைத்து போரிட்டவர்கள். ஒன்று நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள், இன்னொன்று உங்கள் மகன் நான். அதற்கு பிறகு இவர்கள் கருத்துக்கு பேராதரவு தமிழ் மக்களிடத்திலே வருகிறது என்ற பிறகு வாயை திறந்த பெருமக்கள் பலர். தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால், தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழிஞாயிறு தேவினை எப்பாவானர். தமிழன் எழுச்சியுற வேண்டுமானால் தமிழ் மீட்சியுற வேண்டும். இங்கே திட்டமிட்டு ஒரு பெரும் சூழ்ச்சி, நீண்ட காலமாக, இது விபத்தல்ல, எதிர்பாராத நடந்ததல்ல, திட்டமிட்டது. தமிழ் இருக்கிற வரை தமிழன் இருப்பான். தமிழன் இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன், தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது, ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள், திராவிடர். என் உயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான். மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன். நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றான். அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத். இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான், இறக்கவில்லை. ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சி உயிரை நீத்தவர்கள் மொழிப்போர் மறவர்கள், நம் முன்னவர்கள். அப்போது ஏற்பட்ட மொழி புரட்சியிலே அதிகாரத்திற்கு வந்தவர்கள் திராவிடர்கள். அந்த அரியணையில் ஏறி அமர்ந்த உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள், தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை, அவனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதி, நம்முடைய தாத்தன் புரட்சிப்பாளன் பாரதிதாசன் பாடிட்டார். தமிழ் எனக்கு ஒரு மொழி, எனக்கு ஒரு முகம், எனக்கு ஒரு அடையாளம், அதெல்லாம் வேணாடா, என் உயிரடா. அவன் முடிவன்ட்டான். தமிழுக்கு, தமிழனுக்கு தமிழ் உயிர், தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. அப்ப என்ன செய்ய? அதை அழிக்கணும். எப்படி அழிப்பது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது எதுவும் அவன் சொன்னதில்லை, நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான். அவ்வளவையும் தன்மையப்படுத்தினார். இப்போது கூட அண்மையில் நடந்த, மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை, அதே கோட்பாட்டை வைக்கிறார். ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை. என் உடன் பிறந்தார்களே, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் இனி இருக்காது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, திராவிடர்களின் கோட்பாடு. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இனி இருக்காது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. திட்டமிட்டு அளித்தான். நம் அருகிலே இருந்தான். தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார். தமிழில் பேசுவது, எழுதுவது, படிப்பதெல்லாம் 10ஆம் வசலித்தனம். தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? சொன்னவர் யார்? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது, பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள்.
அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கு என்று முடிவெடுத்தார். இவர்கள்தான் தொடங்கினார்கள். என் உயிருக்குயிரானவர்களே, தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார்கள், தமிழ் முட்டாள்களின் பாஷை என்றார்கள், சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பார். எவன் ஏற்பான்? ஒரு கன்னடம் சொல்றான், அவனை சொல்றான், என்ன சொல்றான்? எங்க கன்னடம் தான் உங்களுக்கு தந்தையா இருக்கான். அப்படின்னா தமிழை எங்க தந்தை தான் ஏற்றுக்குதுங்கிற. எவன் உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு, உன் மொழி சனியன், அதை விட்டு ஒளி, அது காட்டுமிராண்டி மொழி, அது முட்டாள்களின் பாஷை. அப்படின்னா நான் காட்டுமிராண்டி சிங்ககம் சாவகம் புட்ககம் மாறிய தீவு பலவனும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன் கொடியும் நின்று சால்புற கண்ணவர் தாய் நாடுங்கிறான் பாரதி, நம்முடைய பாட்டன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலினுதானது எங்கும் காணம்ங்கிறான். இவங்க மாதிரி தற்குறிப்பாயல்ல, பல மொழிகளை கற்ற பேர் அறிஞன் பாரதி. அவன் சொல்றான், நம்ம தான் தமிழர்கள். நான் பேசுறையா தமிழன், தமிழ் மகன் நான் பேசுறேன். எங்க அப்பன் பேசுறான் மணியரசன், தமிழன், தமிழ் தந்தை பேசுறான். எங்க ஐயா பேசுறாரு, வெங்கட்ராம் பேசுறாரு. நாங்க தமிழங்க பேசுறோம். விடியா எங்க தாத்தா பேசுறான், மொழி ஞாயிறு தேவனைய பாவன தமிழ் அப்படிதான் பெருமை பேசுறான். விடியா எங்களை தள்ளியா. அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றான், உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி ஃபாஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ங்கிற. நான் சொன்ன நீ நம்பல, தட்டி பாடுறா. வலையொலியில மாணவனுக்கு வெள்ளை பழைய எழுதுறான்டா, இன்னும் இருக்கான் உயிரோட. ஓசோ சொல்றா, ஓசோ என்னுடைய தன் விவரப்படத்தில் கூட அந்த காணொலி, அதுல குறிப்பில் கூட அவர் காணொலியை வச்சிருக்கேன். தமிழ் has its own literature. அத என்ன சொல்றா, தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான். உலகிலேயே நன்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான். அவன் சொல்றான், தமிழ்தான் மூத்த மொழி. The own language, literature, own literature. சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு. ஓசோட எடுத்து வேணா தட்டிப்பாரு, என்கிட்ட இருக்கு, உனக்கு அனுப்புறேன். பொதுவில் தான் போட்டிருக்கேன், போய் பாரு. இந்த சவுத் இந்தியன் நம்மளதான் சொல்றாரு, தமிழர்கள் இந்தியன், அவன் தாண்டா ஒரிஜினல் இந்தியன் சொல்றான், அவன் தான் இந்தியன். இதே கருத்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான். அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய மொழி கூற்று இது. இதை ஏற்றுக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள். இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரநாதன் என்றால் ஊரா நாட்டில் ஓடிப்போய் நட்டிருக்க முடியாது. ஆரியத்திற்கு எதிரான திராவிடம், ஆரியத்துக்கு எதிரான திராவிடம், இந்த பூச்சாண்டி புழுகை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள்? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உண்டே ஒழிய திராவிட சனியனும் செழியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது. எவன் இருக்காங்க? என்னுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் நமக்கு கற்பித்தது, தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை. தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று. சமஸ்கிருதம் புனிதமானதுதான், ஓத வேண்டியதுதான். அதே ஆண்மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள், சொல்லிட்டு வா பாப்போம், சொல்லிட்டு வா. எப்படி இருக்கு? இந்த மாதிரி கொடுமை இங்க பத்தியா? பெத்லகேம், செருசலேம்ல பெத்லகேம் ஒரு நகரத்துல இறைமகன் இயேசு பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார். அவருடைய தாய்மொழி எது? அரமாய்க். அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள், ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள், கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான். யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே, வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள்.
பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள். என்னரும் இளவர்கள், தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள், இளங்குருமார்கள் வந்தார்கள். தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக, தமிழ் மீட்சியுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை, வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூய ஆவி என்று வழிபடுகிறார்கள். உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார். இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடாடே. என்னடா கொடுமை, என்ன கொடுமை. உடனே நீ இஸ்லாத்தை பேசியாடே, பாங்கு தாண்டா, பாங்கொலி ஒன்று தாண்டா அரபுல கேட்கும். நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா. இஸ்லாமிய திருமணங்களுக்கு, திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும். பள்ளிவாசலி போய் வேணா பாரு, பாங்கொலி கேட்கும். நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான், அதனால அந்த அரபு மொழியில அவங்க பாங்கு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு இருக்கணும், அது கூட மாறிட்டுது. ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை, என் முன்னவன். நீ அவனை கேப்பியா இவனை கேப்பியா? நான் எங்க அப்பனை தாண்டா கேட்க முடியும். டே மானங்கட்டவன, அவனை கேப்பியா இவனை கேப்பியா? நான் எவனடா கேட்கணும்? எவனை கேட்கணும்? ஆகமம், ஆகமம் இறை பணுவல் தானடா ஆகமம். எங்க மாணிக்க வாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமமாய் நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க. ஆகமமாவே அவனே நின்றான் என்கிறான். அவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாது என்றான். இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான். நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே யான் வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது. முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை முருகன் சிவன். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம். நீ கதைன்னு வச்சுக்க, நீ புராணம்னு கூட வச்சுக்க, அதெல்லாம் புழுகுன்னு கூட வச்சுக்க. ஆனால் அங்கே எங்கள் தமிழ் இருந்தது என்பதை எவனும் மறுக்க முடியாது. திருவிளையாடல் படத்தே நீ பாரு, பானபத்திரர் அவன் பாடும்போது பாரு, தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லைன்ட்டான். சிவன்கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்குத்தான், எனக்கு இல்லைன்ட்டான். ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல. என் முருகன் இறை, என் முருகன் முருகனும் தமிழும் வேறல்ல. தமிழ் கடவுள் முருகன், தமிழே முருகன் தான். அதை புரிஞ்சுக்கணும். நீ அவை வர்றா அந்த கதையிலே படத்திலே வரும் உனக்கு. அதானே நமக்கு சொல்லுது வரலாறு. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வர்றா, நம்ம ஆள் உட்கார்ந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அது வர்றபோது அவ களைத்து போய் உட்கார்றா. என்ன பாட்டி களைப்பா இருக்கா? நான் வேணா உனக்கு பழம் உளிக்கு போடவா, நாவர் பழம் உளிக்கு போடவா அப்படின்றான். சரி போடு அப்படின்னப்பா போய் ஏறி உழுக்கிறான். பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்கிறான். பழத்துல கூட வாப்பா, சுட்டது சுடாதது இருக்கு பாருன்னு போய் உளிக்கி விடுறான். சத்துன்னு கனிஞ்ச பழம் தரையில் விழுந்தோன்னா மண்ணுல ஒட்டிக்கிறது. பாட்டி பசியோடு இருந்தோன்னா அவை பெருமாட்டி எடுத்து பூன் ஊதுறா. என்ன பாட்டி படம் சூடா இருக்கான்னு கேட்டான். தப்புன்னு செவிலில் ஒருத்தன் அரைஞ்ச மாதிரி இருக்கு. திரும்பி யாரப்பா நீ? அப்பா அப்படின்னு. என்னைய தெரியல, நல்லா பாருன்றான் முருகன். அப்பா ஞான பண்டிதா அவ பாடுறா. என்னடா என்னது விளையாட்டு? உன் தமிழோடு சற்று விளையாடவே, உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் அவையேங்கிறான். என் அவையின் தமிழள்ளி பருக வந்த முருகப்பெருமானுக்கு நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாடவே வந்த என்னுடைய மூதாதை எங்கள் இறை சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னா புரியாது. எப்படி இருக்கு? அவன் சொன்னான், நாம் நம்பினோம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயலை எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு தமிழ்ல. அந்த இறையனார் தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம். இப்ப இந்த வேலை என்ன? பழந்தமிழர் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இழந்த நம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞரின் செவிபட அறையுங்கிறார் தாத்தா பெரும்பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அந்த வேலையை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம செய்யற வேலை என்ன? இதெல்லாம் நடந்துருமா? சீமானா உங்க ஐயா எல்லாம் சேர்ந்து விட்டா அதெல்லாம் நடந்துருமா? தம்பி இப்ப கேட்கிற இடத்துல இருக்கான். ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு வருவோம். நீ ஆழ்ந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நுட்பமாக உன் முதல்ல பாரு. நம்முடைய பாட்டன் பாரதி வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வானம் அளந்த அனைத்தும் அளந்த மொழி, வானம் அளந்த அனைத்தையும் அளந்த மொழிடா தமிழ்ங்கிறான். வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து
வளர்மொழி வாழிய வென்றார். வானமளவு அளந்தது, வானமளவு அறிந்தது, அனைத்தும் அறிந்தது என்கிறான். அவ்வளவு பெரிது வானத்தை, வானமளவு பெரிது தமிழ்ங்கிறான். அவனே சொல்றான், தேமதுர தமிழோசை திசையெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். திசையெல்லாம் இல்ல, எங்க இருக்கு? வேற திசைக்கு போகட்டும், ஓன் திசையிலே இல்ல. தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும்ங்கிறான். கேட்குதா தமிழ் முழக்கம்? எங்க இருக்கு தமிழ் முழக்கம்? உன்னை எவ்வளவு நுட்பமாக நம்மை வெளியேற்றி வீழ்த்தினார்கள் என்பதை என்னரும் தம்பி தங்கிகள், என் உடன் பிறந்தார்கள் அறிய வேண்டும். முதலில் நம்மை மொழியிலிருந்து வெளியேற்றினார். எப்படி? எங்க ஐயா மணியரசன் ஐயா விளக்குனாங்க பாருங்க. ஐயா வெங்கட்ராமன் ஐயாவும் சொன்னாங்க, ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க. கோயில கட்டினவன் யாரு? நான். உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு? நான் தான். உள்ள சிலையா இருக்கிற இறை வடி சிலையை செதுக்கினது யாரு? அதுவும் நான் தான். சாரம் கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு? அதுவும் நான் தான். அப்ப நான் தொடும்போது, செதுக்கும் போது, உள்ள கொண்டு வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு. கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்லாம்பிரதம் கிளாம்பிரதம் மந்திரம் தெளிச்ச உடனே நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். நான் தொட்டு செதுக்கிய சிலை எப்படா எனக்கு தீட்டாச்சு? அவன் வெளியில நில்லுன்னா நான் நின்னேன். அங்கதான்டா எல்லாம் முடிஞ்சது. வராத தீட்டு என்றது. என் தாய்மொழி வெளியேறியது, அவர்கள் மொழி உள்ளே போனது. அருமை உடன் பிறந்தார்களே, கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோயில்களின் மதில் சுவர்களில் தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம். ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும், மொழியிலிருந்தும், வரலாற்றிலிருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். நல்ல கவனிச்சு வச்சுக்கணும். அவன் உள்ள வராத தீட்டுனா, இவன் போகாத முட்டாள் தான். நல்ல கவனிச்சிட்டியா? நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு. கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏன்டா அதை கையில் எடுத்தான்? ஏன் எடுத்தான்? வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு, விடுதலைக்கு போராடுகிறவன், எங்கள் உயிர் தலைவன். அவன் எங்களுக்கு கற்பித்தது 3 சுவைத்தை வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது, 4 சுவரையும் வைத்துத்தான் வீட்டை கட்ட முடியும். அவன் மொழி, அவன் வழிபாடு, அவனுடைய மெய்யியல் கோட்பாடு எல்லாவற்றையும் சேர்த்து மீட்பதுதான் ஒரு தேசியத்தின் முழுமையான விடுதலையாக அமையும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம், முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்ற ஒரு வழிபாடு, மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா? எனக்கென்ற இறை யார்? எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன? நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர். மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும். இதெல்லாம் யார்? எங்களுடைய சிவன்லாம் யார்? எங்கள் இன முன்னோர். காளி, பேச்சியம்மன், சுடலையாண்டி, கருப்பணன், இவெல்லாம் யார்? எங்களுடைய குல முன்னோர். மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்குது. எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை, என் மூதாதை. நான் மறுபடியும் கேட்கிறேன், 63 நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழியாளன். எவனா சொன்னார்? தமிழனை தவிர ஒருவன் சொல். என்னுடைய மாயவன் தான் கண்ணன், என்னுடைய கண்ணன் தான் திருமால், என்னுடைய திருமால் தான் பெருமாள். 2வது நிலத்தின், முல்லை நிலத்தின் தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் என்னுடைய மாயோன், என்னுடைய கண்ணன். நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு, மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை, என் இறையை பெருமையாக, மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால், பெருமாள் என்று அழைத்தேன். நீ கும்பிடுகிற வெங்கடாச்சலபதி பேர் மாத்தனா, ஏய் நீ என்ன வேடம் போட்டாலும் அப்ப ஏன் அப்பன் தானடா, ஏன் அப்பன் தானே. நீ அவனுக்கு கோட் சூட்டை போட்டு விடு, அல்லது என்னத்தை வேணாலும் போட்டு விடு, ஆனா அப்ப ஏன் அப்பன்? உன்னுடைய பெருமாள் திருமால். 12 ஆழ்வார்களில் ஒருவன் தமிழன் தவிர வேற ஒருத்தனை சொல்றான். நீ திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயில்ல ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே? ஆண்டாள் கோயிலிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா? இது கேள்வி. தமிழில் 1000 பாடிய ஆண்டாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம்? எதற்கு? இதை விட ஆண்டாளை, பெருமாளை இழிவுபடுத்துற செயல் ஒன்று உண்டா? எப்படி? ஒரு அடிப்படை உரிமை, ஒரு தேசினத்தின் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி. அதை இழக்க முடியாது. மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன், இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன், நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் நான் அழிவேன். இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நிமிர்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று. இதுல என்ன உனக்கு பிரச்சனை? நீ எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, வீழ்த்தப்பட்டிருக்கா என்பதை புரிந்துகள். உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை. இங்கே தெய்வத்தமிழ் பேரவை, வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில், அந்த கோயிலிலே தமிழில் குடமுழுக்கு, அது கும்பாபிஷேகம் தான் சொல்லுவான்.
குடமுழுக்கன்றோ நன்னீராட்டோன்றோ நல்ல தமிழில் சொல்ல மாட்டான். எழுதி வைத்துக்கொள் முருகா, எழுதி வைத்துக்கொள். இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டுமென்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்கு. எதற்காக நீங்க கோயில்ல சமஸ்கிருதத்தை சொல்லு எனக்கு புரியக்கூடாது, அதை தவிர வேற நோக்கம் இருக்கா? என் இறைக்கும் புரியக்கூடாது, அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா? மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியா பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு, பல்வேறு தேசங்களின் ஒன்றியம். இந்த நாடு இருந்ததில்லை, வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியனால் உருவாக்கப்பட்டது. இந்திய நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு என்பதே வெள்ளைக்காரன் கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது ஒன்று என்றுதான் மார்க்ஸ் சொல்கிறார். இந்தியாவின் வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது என்ன? அந்நியர்கள், அந்த நாட்டின் அந்நியர்களினுடைய இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்த நாட்டின் வரலாறு. முகலாயர்கள் எத்தனை முறை வந்தார்கள், பானிபட்டு போர் எவ்வளவு நடந்தது, இந்த மாதிரி கதைகள் தான் இங்கே வரலாறு. இவனுக்கென்று நமக்கென்று என்ன வரலாறு? ஒன்னும் இல்லை, அது இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அப்ப பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களாக பிரித்து நிலங்களாக பிரிக்கிறது. மொழி வழியேதான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. தெலுங்கர்கள் கூடி வாழுகிற நிலப்பரப்பு ஆந்திரா, மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா, தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு, இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அதை போல சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? ஒண்ணும். அப்ப எதுல அது உயர்ந்தது? எதிலே உயர்ந்தது? இந்த நாட்டிலே எங்க ஐயா சொன்னதான் திருப்பி சொல்றது, 26 தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யல, நம்ம வாழ்ந்து பயனில்லை. வெறி கொண்டு ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளை, நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் இனமானமும் தன்மானமும் கொண்டு கிளர்ந்து எழவில்லை என்றால், விழிப்புட்டு எழவில்லை என்றால் வீழ்ந்த பேரினத்தை எழுப்புவது என்பது கடினம். இவர்களை போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள், பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா? உண்டா? ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த தினத்தை செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார். செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார். அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா, நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா? இதான் கேள்வி. எப்படி இது? என் மொழி செம்மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும், சிறந்த பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ். உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது, என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனார் சிவனே தந்த தமிழடா அப்படிங்கிறான். நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற. நீ கேரளாவில் வாழ்கிற ஆற்றூர் ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன். அவன் சொல்றான், உலகிலேயே ஆகப்பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்னு கிரேக்கர்கள், இன்னொன்று சீனர்கள். அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்ற ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆகச் சிறந்த கவிஞன் பதிவு செய்தார். என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, படிக்கிறதுக்கு இருக்குது. உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா, வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழி இல்ல வெளியேற்றினா, கோயில் கருவறையில் இல்லை, தாயின் கருவறை இல்லை, அறிவு கருவறையான பள்ளி கல்லூரிகளில் இல்லை, தாய்மொழி இல்லை. தாய்மொழியை இழந்து மறந்து விட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது. இப்போது நீ யார்? நீ தமிழன் இல்லை, நீ தமிங்கிலன், நீ தங்கிலீஷ்காரன். பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது, இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான். என் உடன் பிறந்தானே, அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக், அவர்கள் சமூக நீதி வெட்டி பொய், அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான், தமிழ் சனியனை விட்டு ஒழித்தார். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி அழிந்தார். தமிழையே ஆங்கிலத்தில் எழுது. வாடா மச்சான் என்றா VA DA, வாடா மச்சான் MA CHA மச்சான் அப்படி எழுதுன்றான். அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான். விளம்பர பலகையில பார், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதி வைப்பான். IPPO போடுவானே ஒழிய, அப்ப எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். விளங்கிருச்சா? மெடிக்கல் ஸ்டோர், மருந்தகம் என்று இருக்காது, மெடிக்கல் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோர், எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இந்த நிலையை நம்முடைய மூதாதை, நம்முடைய இறை
முருகப்பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கணும். இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கமில்லை என்ற உறுதியை நாம் ஏற்கணும், ஒழிக்கணும். உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த பேரினத்தின் மக்கள். அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள். நம்முடைய இறைக்கு முன்பு தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற கேவலங்கட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி பெற முடிந்ததா? RSS பேரணிக்கு தடையின்றி அனுமதி. 22 ஜூன் 22 முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி. ஏன்? அவர்களுக்கு அரசியல், நமக்கு இது அவசியம், நமக்கு அடிப்படை உரிமை. இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு? அவனுக்கு தெரியுது. ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்க வட இந்தியால வண்டி ஓட்டிட்டு இருந்தான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தம்பி இந்த எல்முருகன் தான் கேக்குறாங்க, என்னங்க இப்படி அநியாயமா இவ்வளவு நடந்துருச்சங்க? ஜெய் ஸ்ரீராம். என்னங்க இப்படி விலைவாசி எல்லாம் இவ்வளவு வேறு? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பேட்டியில இருக்கு. அவர் கேட்க ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னே போயிட்டாப்ல. நான் கூட சொன்னேன், நீ எல்லாம் தேர்வுக்கு எழுத சரியா படிக்கலன்னா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு எல்லா பக்கத்தையும் எழுதிட்டு வா, நீ தேர்ச்சி பெற்றுவாய். அவர்கள் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சிருந்தார்கள், ஜெய் ஸ்ரீராம். ராமர் கோயில் கட்டுவது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் வலிமையாக இருந்தது. கட்டி முடித்தார்கள், முற்று பெற்றது. தேர்தல் நடந்தது 24. அயோத்தி ராமருடைய கோயில் இருக்கிற இடத்திலே அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள். அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தினார். அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடித்து தாழ்த்தப்பட்ட மகன் வென்றான். ராமர் கோயில் கட்டிய நோக்கம் முற்று பெற்றது. அதோட ஜெய் ஸ்ரீராம் நின்று விட்டது. ஒரிசாவுக்கு வந்தார்கள். நம்முடைய உறவினன் பாண்டியன், மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தான். அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை, ஆவானோ ஆகி விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள், இதே ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டார்கள். பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பிவிட்டார்கள். நான் கூட சொன்னேன், என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று. ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் தான் இருக்குது, வாங்கல் என்று கூட சொன்னேன். கிளப்பி விட்டார்கள், தோற்கடித்தார்கள். நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார்கள். பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்த விலகி போனார். ஆனால் இங்கு வந்து தமிழ், தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார்கள். கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள். பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள். ஒரே மகன். ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான், நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது. சிவனை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், எல்லோரையும் கும்பிடலாம். ஐயப்பன்ட்ட வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. எப்படி இருக்கு? கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நம்மையே உருவாக்கியது. எது சிறந்தது என்று கேட்டினேன், கேள்வியை எழுப்பினேன். கோயில் இருக்கிற கருவறை வெறும் கற்கள், சிமெண்ட், செங்கல், சாந்து. என் தாயின் கருவறை ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு. எதுன்னு கேட்டேன். ரத்தமும் சதையுமால் ஆனது என் தாயின் கருவறை. அதை விட புனிதமானதா? நொறுங்கி போனது. ஐயப்பனை கையில் எடுத்தார்கள், தோற்றே போனார்கள். ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள். தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள். அது மார்க்கெட்லாம் போச்சு, எடுவல்ல. அப்ப யாரு பரபரப்பா இருக்காங்க? சிவனுக்கு 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம், எல்லா 12 திருமறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்றுமில்லை. நக்கீரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை. சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன். அந்நேரத்திலே நம்மிட முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவளன் வந்தான். திருப்புகழ் பாடினான் முருகன் மேலே. பக்தி திரு முத்து திருநகை என்று பாடினான். எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில், இல்லத்திலே. ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம், வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன் முருக பெருமகனாருக்கு இல்லையா? வந்தான் ஒரு மகன், எளிய மகன் சீமான். வேல் வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா. முருகன் என் மூதாதை, என் இன முன்னோன், எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்தேன். அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள். ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள். வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள். நானும் என் தம்பிதங்கள், நாம் தமிழர் பிள்ளைகளும் பதறினான் திராவிடர். மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள், வேல் வேல் வெற்றிவேல் என்று. மறுபடி அவர்களே முருகன் மாநாடு போட்டார்கள். இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி, யார் முருகனுக்கு சொந்தம் என்று. யார் முருகனுக்கு சொந்தம்? நீ எத்தனை ஆரோகரா போடு, எவ்வளவு காவடிய தூக்கு, எவ்வளவு அழகு குத்தி ஆடு, எத்தனை தீக்குழியும் மிதி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும், தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும்,
பெருமக்களே, முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகமரும், பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினைவில் வரும். அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் அவர் கேட்கிற, நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய், முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா? அந்த கேள்வி எழுப்புமா? பிறகு தமிழ் இல்லாத முருகன் எதடா? தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்கடா இருப்பான்? எப்படா இருப்பான்? எப்படி இருப்பான்? சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பாப்போமா? இது எல்லா இடத்தையும் கை வச்சான், முருகனை கை வைப்பான். நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய், என்னை வளர்க்கிறாய். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க ஒரு அமைச்சர் பெருமகன், உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார். இந்துக்களின் ஒற்றுமை, இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல, இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார். நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இவர்கள் யார் தெரியுமா? இந்துக்கள் ஒற்றுமை, பாரத மாதாக்கு ஜெய், இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா? என் உடன் பிறந்தவனே யார்? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறார். போய் வரலாற்றை பேசிப்பார். நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டத்தை பட்டியலிட சொல். சவர்கர் என்பார்கள் பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு கோழை. அவர் வீரன் என்றால், அவன் வீரன் என்றால் பகத்சிங்குக்கு பேர் என்ன? அவர் வீரன் என்றால் என் பாட்டன் பூலித்தேவனுக்கு பேர் என்ன? அவர் வீரன் என்றால் என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன? நீ என்ன வரலாறு வச்சிருக்க உனக்கு? நீ விவேகானந்தர், உன் ஆன்மீக புரட்சிங்கிற, ஆன்மீக மறுமலர்ச்சிங்கிற. எங்கள் பாட்டன்கள், எங்கள் இன முன்னோர், அவர்களை விட சமய புரட்சி செய்த ஒருவன் வைகுந்தர் வள்ளலாரை தாண்டி இந்த நிலத்தில் ஒருவனும் இல்லை. நீ ஒரு விவேகானந்தர். எத்தனை விவேகானந்தர் எனக்கு? நீ ஒரே ஒரு பெண் சான்சி ராணி. அவள் பிறப்பதற்கு 85 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்து போராடி இறந்த வீர மரத்தி என் பாட்டி வேலு நாச்சியார், வீர பெரும்பாட்டி எனக்கு. நீ ஒற்றை 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 சிவாஜி, மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய், அது உனக்கு. எனக்கு எத்தனை வீர பெரும்பாட்டங்கள்! பூலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகு முத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவன், எத்தனை பேர், எத்தனை பேர் மாமன்னர்கள், மருதிருவர்கள், எங்கள் முன்னவர்கள் போல சற்று மிரத்தில் சளைக்காதவர்கள். யாராவது போராடி தூக்கல தொங்கிருக்கானா? 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 வரலாறுல உண்டா? எங்கள் பாட்டனை அழகு முத்துக்கோனை கைது பண்ணிட்டான், அவன் நின்னுகிட்டு இருக்காப்ல. எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா? டேய், நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மறவர் கூட்டமாக வரலாற்றில் வீழ்வோமடா. நீ வென்றாலும் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய். பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத மண்கோட்டை சுவரை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனார் பூலித்தேவன் அவர்கள். நீ ஒண்ணு சாதாரண எவனுக்கு நாம் குறைஞ்சவன் இல்ல. தீரன் சின்னமலை மரணத்துக்கு அஞ்சாத மாவீரர்கள் நமது முன்னவர்கள். மரண கயிற்றை கொண்டு வருகிறான் வெள்ளைக்காரன், தூக்கு கயிறை பறித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலே கைவித்து, போடா நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாறு பதிவு செய்துவிடக் கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை. மான மறவர்கள், மருதிருவர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு, முழங்காலை கட்டி பிறங்கையை கட்டி முட்டிக்கால் போட வைத்து தூக்கு கயிறுக்கு முன்பு நிறுத்தியிருந்தான் வெள்ளைக்காரன். பெரியவர் சிரித்தார். பெரிய மருது நம் பாட்டன், ஏன் சிரிக்கிறாய் என்றார். நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம், தூக்கில் போடுகிறாய், இந்த 7 வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார். இவனுக்கு எதுக்கடா தூக்கு கயிறு மாட்டியிருக்கிறாய் என்று. அச்சமடா அச்சம். மருதுபாண்டியர் வம்சத்திலே வந்தவன் 7 வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம். அதனால் இந்த 7 வயது சிறுவனை தூக்கில் இடுகிறாய். எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன்? கூனி குறுகி 1 சீட்டு 2 சீட்டு முக்கா சீட்டு, அரைப்படி அரிசி, வேட்டி, சேலை, 1000 ரூபாய் கையேந்தி நிக்கிறியடா, கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை. உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் வெட்ட அல்லடா. நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிற்கிறான். வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் வரலைனா உன் பிறப்பு சந்தேகம் பண்ணும்டா. 76 குண்டம்
76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார். ஒருவேளை என்னாரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள். என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை? தமிழன் கோவப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை. தமிழன் யார்? சாதி. தமிழன் மதம். சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான். மேலே எழுந்தால் சாராயம், திரை கவர்ச்சி, மேலே எழுந்தால் பணம் மழை. சத்தான் தமிழன். எந்திரிக்கவே முடியவில்லை. இப்ப இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ. அவர்கள் பேச மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதுவும் 12:30 மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்களாம். கும்பாபிஷேகத்தை 12:30 மணிக்கு. ஏன்? அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா 12:30 மணி. அதனால என்ன? அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணதான் இந்தியா முன்னேறி இருக்கான். நம்புங்க, இந்தியா முன்னேறிடுச்சு. அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே 12:30 மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா? ஏன்னா அப்ப இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும்டா. அப்ப தமிழ்நாடு தனியா இருக்கு, தனி மந்திரம் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார்? அவர்களே. அவர்களே. என்ன கொடுமடாது, என்ன கொடுமை. இது என்ன செய்யறது சீமான்? ஒரே வழிதான் இருக்கு. ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது. என் உடன் பிறந்தானே, ஒரே வழி. 7ஆம் தேதி நடக்கிற குடமுழுக்கில் தமிழில் குடமுழுக்கு செய்யல, மந்திரங்கள் ஓதப்படல. நிறைமொழி மாந்தர், மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள். என் மொழி முழுமையான மொழி. என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை கொண்ட மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய். எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும். நீ பார்க்கலாம், மொழியில் ஆய்வறிஞர் எல்லோரும் சொல்வார்கள். நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார். நாம பேசுவதே அவர் பேசுகிறார். திருப்பி என்ன சொல்லுகிறார்? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன? இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிதாக கட்டி எழுப்பினார்களே, அதன் வாசலிலே, அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே, தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தான் சீமான் மட்டும்தான். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே. ஏன்? ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை. தமிழனை பிச்சைக்காரனை ஆக்கியாச்சு. தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான். அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான். பதறாகிவிட்டான். அவனுக்கு குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற பெண்களுக்கு 1000, மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு 1000 கொடுத்தால் முடிந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுது, அந்த ஆய்வு எல்லாம் சொல்லுதா? 1500 கொடு. இவன் கணக்கெடுக்கிறான்லடா. 40 விழுக்காடு திமுக வருதுன்னு வருது இல்ல? அப்புறம் என்ன மாய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்கறடா? டே அயோக்கிய பேல, அப்புறம் புடுங்கிறதுக்காடா காசு கொடுக்கறடா? ஏண்டா 40 விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்கற? அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்திருப்பானாடா? அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணையார் மகனாடா இல்ல ஜமீன் திவானாடா? பிச்சைக்கார பயல்களா? அவனுக்கு இவ்வளவு வருது, இவனுக்கு அவ்வளவு வருது. எங்கிருந்துடா வருது? திமுக வரும். ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான், அதனால வரணுமா? நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரடா. டே, நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா. இந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார். என்னரும் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தாள்களே, 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா? 1 லட்சம் பிரச்சனைகளை, போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது, எங்களுக்குள் திணித்தது யார்? இதுல என்ன பெருமை இருக்குது? லட்சம் பிரச்சனை இருக்கு, இதுல மறுபடியும் வரணும். ஏன் 2 லட்சம் ஆக்குறதுக்கு? ஏய், உண்மையிலே மூளை இருக்கா? சிந்திக்கிறியா? 3 நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரேன் மோடி, மோடி வாரேன் ஓடி. அங்க போய் சரியா தீந்தாருன்னு சேர்ந்தார். யார் பக்கத்துல? சந்திரபாபு நாயுடு. ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். இப்படி நிக்கிறாப்ல மாலு. அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம். ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, நான் கூட வீட்டுல போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா
நீங்க கொஞ்சம் ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா. ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்க, பாவப்பட்ட ஆளா இருக்கு, ஏழை குடும்பமா இருக்கு, உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்க, உதய நிதியா, இது ரிலீஸ் பண்ணுங்க, விடுவீங்கய்யா. அங்க போய் எங்க ஊர்ல மாட்டு தரகு பத்திரிக்கைடா, நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா பெரியப்பாலாம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு. எங்க அப்பா என்ன, எங்க பெரியப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியாது, கையை உள்ள போட்டு துண்டை மூடிடுவாங்க. என்னன்னா அப்புறமா சொன்னார், இந்த விரலை தொட்டா 500 ரூபா, இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா 1000 ரூபா, விலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படி மோடியும் அவரும். நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிற இருக்கா இல்லையா? அப்ப அவன் போய் பேசுறேன், அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான் போடுவேன் பாரு. இருக்கா இல்லையா? அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை, வாத்தியாருக்கு அப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள், அவர்கள் வந்து விடுவார்கள். யோ அவன் எங்க வந்தான்? நீ தான் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான்? சும்மா ஓடி ஓடி போயிட்டு நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் பாரா. ஒரு கோஷ்டி சந்திருக்கு, திமுக மறுபடியும் வர விட்டப்படாது, அவனை ஒழிச்சிடணும். ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வர விட்டப்படாது, பிஜேபி வர விட்டப்படாது, அவனை ஒழிச்சிடணும். நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த 2 பேரையும் போட்டா. அப்ப என்ன பண்ணலாம்? டேய் இங்க சிவனுடைய சூலாயை தேடு, முருகனுடைய வேலாயை தேடு, வீசா வீசா போட்டு தள்ள வேண்டியதான். 2 பக்கம் வீச வேண்டியதான். 2 கையில் கத்தி சுத்து வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி 2 கையில வீச வேண்டியதான்டா தம்பி. நாற்பக்கமும் எதிரி, நடுவில் நம் தமிழ் தாயினா நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன். நமக்கு 4 பக்கமும் எதிரிகள். பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல, அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு. திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு அல்ல, கொடியில் வண்ணம் வெவ்வேறு, எண்ணம் ஒன்றுதான். இந்த 4 பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன். இதுல தயவு பாத்திராத, ஏமாந்திராத. விழிப்புற்ற சமூகத்தில், விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். விட்டாத யாரு? கேரளாவில் பாடுற வேடன் நம்ம தம்பி பாடுறான் பாரு, வீரா விட்டாதரா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்? முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டாத. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்ல, எல்லாமே நமக்கு பிரச்சனை. சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான், தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும். எந்திரிச்சுக்க. இது மாதிரி நின்னு முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகப்படாதரா. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போயிட்டான். கடைசியா நமக்கு கை இருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தான். எல்லாரும் போயிட்டான். சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் முறவாசல் செஞ்சு பிழப்பு நடத்துறான். முறவாசல் செஞ்சு டேய் இங்க அரசியல், இங்க பார் அரசியல் விடுதலை என்று வந்தவன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன், அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான். பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான், பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூஷன். இது கிடையாது. நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே. கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையோன் நமக்கு கற்பித்தது. பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும். உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல, உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானிச்சு இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு. பசி, கொடும்பசி, கடும்பசி. ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது. 1 கொத்தலாம், 2 கொத்தலாம், தற்காலிக பசியை தீர்க்கலாம். ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடு மீன் ஓட உருமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக் கூடாது. சமரசம் கூடாது. சாப்பாட்டில் கூட்டு, பொரியல், அவியல், சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான். நீ நல்லா கொஞ்சிக்கணும். சமரசம் கூடாது. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது.
தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளவும் கூடாது. கவனமாயிரு, விட்டக்கூடாதுடா, விட்டக்கூடாது. வெங்கல சாதாரணமா விட்டக்கூடாது. 1-2 பிரச்சனை இல்ல. ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார், பக்தர்கள் போற்றுகிறார்கள், 1000 கோயிலிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள். யார் அற்பர்? எங்க அப்பன் மணியரசன், எங்கள் ஐயா வெங்கட்ராமன், எங்க ஐயா அடிகளார், நாங்களா தான் அற்பர்கள். யாரு? அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள். இவர்களுக்கு எப்படி இருக்கு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இறையடி நிழலே என்ற அப்பரடிகளார் பாடினார் நாவுக்கரசர். அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சுட்டு போயிருவான் நம்மடா. இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல, தமிழ்ல ஓதல, மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு கூடி ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன். அதே 7ஆம் தேதி மொத்த பேரும் திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்? பொறுமையாரு, முருகன் கோயிலை சுற்றி முற்றுகையிடுவேன். ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை, மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன். எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே எங்க கிட்ட ஆள் இருக்குன்னு, இருக்கு, வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடா மந்திரத்தை போடும். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடுவோம்டா. வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம். முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிக்க போற? ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு. யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு, உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு. அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. இப்ப பனை ஏற போறேன்றா, ஜல்லிக்கட்டுக்கு போறான்னே, பனை ஏறுறேன். நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன். எனக்கு வழி இல்ல. என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை கடலுக்கு போவான்னு. நான் போவேன், ராத்திரியில் அவனோட போவேன். தம்பி, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்க தலைவர். நீ சீமான், நீ பணமரம் ஏறுவியா? ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்கிற? ஏடாவது கொடுமையா இருக்கு. ஒரு கிராமத்து மகன், ஒரு மனிதன் என்றால், கிராமத்தான் என்றால் மரம் ஏற தெரியணும், நீச்சல் தெரியணும், சிலம்பம் தெரியணும். இது 3 என்ன? அடிப்படை தகுதி, பேசிக் குவாலிபிகேஷன். எப்படி? அடிப்படை தகுதி. இது 3 தெரியாம ஏடா சிவகங்கையில இருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன். பாபா நாளைக்கு எப்படி ஏறேன்னு பாரு. தம்பி, இன்னைக்கு பணம் ஏறுவோம், நாளைக்கு அரியணை ஏறுவோம். 2 நடக்கும் தம்பி, 2 நடக்கும். ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு. ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறேன் பாரு. உலகத்தில் எவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க. போடுறேன் பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? 5000 2000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன். இப்ப 7ஆம் தேதி இது கோரிக்கை. சும்மா அந்த சின்ன பிள்ளைக பேச்ச கட்டு இதெல்லாம் இல்ல, நீங்க நடத்துங்க பாத்துவான். அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்ல. இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டிய. பூரா இடத்துலயும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்திலயும் தெலுங்குல வந்துருச்சு. நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க. செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற. நியாயமா செம்மொழி என்னைக்கு? எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும். வச்சா அப்படி இல்லைன்னா என்னுயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன், அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும். எப்ப வைப்பான்? நான் வந்தா வைப்பேன். நீங்க எப்படிப்பா? உங்க அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவா? பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு. நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிருமா? இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா? செம்மொழியினால் என்ன? என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனது. அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான். அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா? செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன? பயிற்று மொழி, பாடமொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பேச்சு மொழி, ஆட்சி மொழி. இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற. அப்ப இதுவரை என்ன புரிஞ்சிட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல. பாத்துக்க, அரச உத்தரவு, அரச கட்டளை வரல. எப்படி இருந்திருக்க பத்தியா? எப்படி செப்பும் மொழியாக இருக்கிற தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? தமிழை சாகடித்தவர்கள். அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள், தமிழ் செத்த நாள், தமிழை சாகடித்த நாள்.
சாகடித்தவர்கள் பிறந்த நாள். திட்டமிட்டு அளித்தார்கள். வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா? விலை பட்டியலிலே பெயர் உண்டா? நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை. அரசு எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரளா அரசா, இல்ல ஆந்திர அரசா? எந்த அரசு? எந்த அரசு? எல்லாம் எல்லாம் கலைஞர், எல்லாம் கருணாநிதி, எல்லாம். ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு? அடிச்சு அடியில இப்ப திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பேரை வைக்கிறோம். எப்படி? 540 கோடியில ஒரு கலையரங்கம் கடற்கரையில 540 கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்கிறான் 14,000 பேரு. பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான். சம வேலை சம வாய்ப்பு, சம வேலை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான். கேட்க நாதி இல்லை. 540 கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு. இப்படித்தானடா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான். படித்ததா அவரால் தான். அவன் சொல்றான் அது பயிற்சியெல்லாம் சீமான் எடுக்க வேண்டியதில்லை. பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பணையேறி கொண்டதார். கோப்பம் இது பண்ணி இருந்திருப்பானாடா. நான் பணையேறினா டேய் பெரியார் என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணி இருந்திருப்பாரு? சரி, நான் பணையேறிட்டு இருந்திருப்பேன். இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஏய் என்னடா அப்படி நினைச்சு பேசிக்கிறிய? இந்த முன்னாடி நிக்கிறவ எல்லாம் சும்ப பயிலுக கேவலம் கட்டவன் நினைச்சுத்திர. நீ என்ன அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசு. பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? பெரியார் வந்து படிக்க வச்சு புடுங்கினது என்னடா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி. என்னடா பெரியாரு? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது. சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி, காப்பிய நாயகி. மக்களாட்சி காலத்திலே சட்டசபையிலே பேச முடியவில்லை, கருத்தை நிராகரிக்கிறார்கள், வெளிநடப்பு. பாண்டியன் அவையிலே, பாண்டிய நெடுஞ்செழியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள், சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து காற்சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. என்னுடைய இன பெருமையை சொல்கிறது. என்ன இருக்கட்டுமடா, அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது, என் தமிழை பாடுகிறது. அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா. உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான். அந்த மறைந்த மாமகன் வள்ளுவ பேராசனை, பேரறிஞனை, பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார். திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்கண நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன், அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிற நிலையிலே அவன் சொல்லுகிறான், தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான். எனக்கு முன்பே பல பேர் இருந்திருக்காண்டாங்கிறான். என் தொல்காப்பியனுக்கும், என் வள்ளுவனுக்கும், என் இளங்கோவனுக்கும், என் கம்பனுக்கும், சீர்த்தலை சாத்தனாருக்கும், பெண்பார் புலவர்கள் எங்கள் ஐயா சொன்னது போல அவ்வைக்கும், காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா? யார்? அவனையெல்லாம் உங்க பெரியார் தான் படிக்க வச்சாரடா? படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர். குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள். நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா, நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா? இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சான். டேய் இவாடா சாயிதை துரைச்சாமி எங்க ஐயாவாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கி இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனி மகனின் அமைப்பு எங்க ஐயா சாயிதை துரைச்சாமிக்கு மனிதநேய அமைப்பு. அவரே சொல்றது இல்ல. என்ன நீ படிக்க வச்ச? பெண்ணிய உரிமை. பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா? கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம். அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது. இதாண்டா 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம். இதாண்டா இதாண்டா பெண்ணிய உரிமை. இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார். காதல்ல என்னங்க கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாம் நல்ல காதல் தான். அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும். ஏன் என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே. பைத்தியக்கார பிள்ளை தாலியாரு, தாலியாரு, அடிமை சங்கிலி, அதாண்டா அவன் கடைபிடிக்கிறான். குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து
தெருவில் விட்டுருக்கான். பாருப்பா பாரு, கற்பப்பையாரு கற்பப்பையாரு, இதெல்லாம் முற்போக்காடா? டே முற்போக்காடா? வைத்திய கருப்பு. எத்தனை திராவிட திருவாளர்கள்? கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்ல, எத்தனை கற்பப்பையாடா இருந்தாரு சொல்றா? வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பப்பைய, மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு? ஏய் பதில் சொல்லுங்கடா, ஏதாவது பேசிறப்ப. முருகா முருகா மன்னிச்சுக்கு முருகா, கோபப்படாது. நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயலா படுத்திருக்கணும். நீ எதுக்கு இதெல்லாம் வச்சா? நீ ஏய் நான் உனக்கும் சேத்தம் பேசிட்டேன். பாத்துக்க. காலங்காலமா இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா, மறந்துடாத. பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு. மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம். பெரியாரை போற்றுவோம். சிரிக்காத, உண்மையிலே நடத்துறேன். இந்த 6 மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பாத்துக்க. கையில கால்ல கழுத்துல எல்லாத்திலையும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான். ஆமா, அருமை பெருமக்களே, மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இன முன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகைக்கு எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும். இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள், நீங்க வாரு என்ன செஞ்சாலும் சரி, மொத்த காவலரையும் இங்கதான் குவிக்க வேண்டியது வரும். பாத்துக்க, தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும். இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள், தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் 7ஆம் தேதி நடக்கிற திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கிலே, அந்த குடமுழுக்கிலே, நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ பேருந்து வரவில்லை, மகிழ்ந்து விடவில்லை. நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு. நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளாரோடு இருப்பேன். நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா. திருமுருகாற்று படையை, திருப்புகழை, முருகனின் பெருமையை பாடுவோம்டா. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு. புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று களைவோம். கோரிக்கை ஏற்பட்டால், ஏற்கப்பட்டால் வழிபடுவோம். இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம். தமிழில் குடமுழுக்கு, இல்லையேல் திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றாதா, வேலோடு வா, நான் தமிழோடு வாரேன். விளையாடி பார்ப்போமடா, திருச்செந்தூரிலே விளையாடி பார்ப்போம். வேல் வேல் வீரவேல், வேல் வேல் வெற்றிவேல். முருக பெருமானுக்கு, முருக பெருமானுக்கு, திருமுருக பெருமானுக்கு. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.